ஒரு 169 காலி பணியிடங்கள் தான் செவிலியர்கள் இருக்கு. 169 காலி பணியிடங்களை 2 நாளில் நிரப்புறதுக்கான அந்த பணிகளும் முடிந்து விட்டது. அவங்க அந்த தற்காலிகமாக ஒப்பந்த அடிப்படையில் வந்த பணியிடங்கள்லாம் நிரப்பணும்னு சொல்றாங்க. அது இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இது வரைக்கும் 3614 பேருக்கு பணியாணைகளை தந்திருக்கிறோம். புதிய பணியிடங்கள் மட்டுமே 1200 உருவாக்கி இருக்கிறோம். அதுவும் சேர்த்து 2021 ஒரு 251 பேருக்கும், 2022 678 பேருக்கும், 2023 489 பேருக்கும், 2024 1694 பேருக்கும், 2025 இப்போ ஒரு 502 பேருக்கும் கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு 169 பேருக்கு கொடுக்க போறோம். இந்த எம்ஆர்பி செவிலியர்கள், இந்த ஒப்பந்த செவிலியர்கள்ங்கிற இந்த கான்செப்டே எப்போ உருவாச்சுன்னா, ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருந்த போது தான், 2014-15 தான். அதுக்கு முன்னாடியெல்லாம் பர்மனன்ட் போஸ்ட் தான். இந்த ஒப்பந்த செவிலியர்கள்ங்கிற இந்த கான்செப்ட் 14-15க்கு அப்புறம் தான் வந்தது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள்லாம் அறிக்கை விடுறாங்க. ஆனால் உண்மையிலேயே பார்க்கறதுக்கு, அதை கேட்கறதுக்கும் மற்றவர்களும் அது ஒரு மாதிரியா இருக்கு. என்ன காரணம்னா, இது வந்ததே, இந்த பிரச்சனைகள் வந்ததே காரணம் அவங்க தான். 2014-15 இந்த ஒப்பந்த செவிலியர்கள்ங்கிற நியமனத்தை ஏற்படுத்தும் அவங்க தான். 2019-20 கொரோனா பேரிடர் காலத்தில் ஒப்பந்த செவிலியர்களை கூடுதல் படுத்தும் அவங்க தான். அதை பண்ணிட்டு எந்த விதமான விதிமுறைகளுக்கும் இல்லாமல் இது மாதிரி பண்ணிட்டு அப்போ இவ்வளோ பேரை பணிரந்தனம் பண்ணுறதுக்கோ இந்த கூடுதல் பணியிடங்களை உருவாக்குவதற்கோ எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஆனால் இன்னைக்கு அவங்க போராட்டம் சொன்ன உடனே நீலி கண்ணீர் வடிக்கிறாங்க. இந்த அரசை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இதுவரை இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு ஒப்பந்த செவிலியர்களாக இருந்தவர்களை பணி நிரந்தரம் செய்திருப்பது 3783. இதை அவங்களுமே மகிழ்ச்சியோடு ஒப்புக்கொள்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கை இன்னமும் கூடுதல் இடங்களை உருவாக்கணுங்கிறது. கூடுதல் இடங்களை இன்னும் 8322 பேர் ஒப்பந்த செவிலியர்களாக இருக்கிறார்கள். இவங்களுக்கெல்லாம் இந்த ஆட்சி வரத்துக்கு முன்னாடி 14,000 ரூபாய் சம்பளமாக இருந்தது. முதல்வர் அவர்கள் 4,000 ரூபாய் உயர்த்தி 18,000 ரூபாயை உயர்த்தி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த 8322 பேருக்கு காலி பணியிடங்கள் உருவாக இவர்கள் எல்லாம் உள்ளே வருவார்கள். இப்போ இவங்களோட கோரிக்கை புதிய காலி பணியிடங்களை உருவாக்குங்கள் என்பது. அது இப்போ முடியாத காரியம். இது ஒரு துறையில் மட்டும் இல்லை, இப்போ எல்லா துறைகள்லையும் இந்த ஒப்பந்த பணி நியமனங்கள் இருக்கு. எல்லா மாநிலங்கள்லையும் இருக்கு, ஈவன் ஒன்றிய அரசாங்கத்திலையும் இருக்கு. ஒப்பந்த பணியிடங்களை எல்லாம் உடனடியாக பணி நிரந்தரம் பண்ணுறதுக்கு காலி பணியிடங்கள் இருந்தால் தான் நிரப்ப முடியும். இதுவே கூட நேற்றைக்கு கூட சொன்னேன், அவங்களுக்கு இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறப்பவே அதில் ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லேயுமே போட்டிருக்கு, she or he cannot claim as a right for regular post in the time of scale of pay on completion of 2 years of service. She or he will be observed into regular time scale of pay as and when vacancies arise. எப்போது காலி பணியிடங்கள் உருவாகிறதோ, when vacancies arise according to the seniority of selection. காலி பணியிடங்கள் உருவாகிற போது மூப்பு அடிப்படையில் அவர்கள் நியமிக்க வேண்டும் என்பது அன்றைக்கு அவர்களிடத்தில் தந்த இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர். இதை வைத்துக்கொண்டே அவர்கள் போராடுகிறார்களே என்கிற போதுதான் வருத்தமாக இருக்கிறது.